ராஜா, இந்த பயந்தாங்குழி சேகர் பையன் எதையோ கண்டு மிரண்டு இருக்கான். பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான்டா. நான் போகும்போது ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தான். என்னடா ரிக்ஷா இழுக்கிறேன்னு கேட்டா என்ன அடிச்சுட்டான்டா. அந்த புலிகிட்டு அந்த புலிகிட்டு தப்புச்சுனா தப்புனதுக்கு அப்புறம் கேய் பிடிச்சதுக்கு அப்புறம் பூதம். இப்பதான் எண்ணெய் தட்டில இருந்து எந்திரிச்சு வரண்டானா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கால விடு கும்பிடுறா. என்ன மாஸ்டர் ஒரு நிமிஷத்துக்குள்ள புலி பூரா எண்ணெய் சட்டி கருவாடு என்ன சொல்லி போட்டான். பயந்ததுனால ஏற்பட்ட பைத்தியம் நினைக்கிறேன். ராஜா, நீ போய் டாக்டரை கூட்டிட்டு போ. மகன், எனக்கு பைத்தியம் ஒண்ணு இல்ல. சும்மா எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ எண்ணெய் அடிச்சிட்டு இல்ல? ஒன்ன ஏன்டா அடிக்கிறேன்? எல்லா புயல்களும் என் உடம்புல விளையாடினானுங்க. எங்க அப்பா அம்மா இருந்தா சம்மதிப்பாங்களா இந்த நிலைமையை பார்த்து? இப்ப யாருடா பைத்தியம்? உனங்க எனக்காடா பாருடா. என்ன ராஜா? கம்பெனில ஒரே கலாச்சாரம். ஆபீஸ்ல தொழிலாளிகளா ஸ்ட்ரைக் பண்றாங்களாமே. ஸ்ட்ரைக்கா? என்னடா வம்பு? சரி, நீ டாக்டரை கூட்டிட்டு வந்து சேகரை பாத்துக்க. நான் ஆபீஸ் போய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. ஐயோ, இந்த பைத்தியத்தை விட்டுட்டு போய் என்ன? தொழிலாளர் தலைவர் சங்க, தொழிலாளர் தலைவர் சங்க. தோழர்களே, இரவு பகல் உழைத்தோம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தினோம். கிடைத்தது என்ன? பசித்த வயிறும் பரட்ட தலையும் தான். தோழர்களே, நாம் வாழ வேண்டும், அது நமது உரிமை. 6 மாத போனஸ் வேண்டும் என்ற உரிமை குரலை உறக்கி எழுப்புவோம். அதற்கு தடையாக நிற்கும் சக்தி எதையும் தகர்த்தெறிவோம். தொழிலாளர் தலைவர் சங்க, தொழிலாளர் தலைவர் சங்க, தொழிலாளர் தலைவர் சங்க, தொழிலாளர் தலைவர் சங்க. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். சும்மா இருங்கப்பா. எதுக்கு எடுத்தாலும் ஒழிக ஒழிகன்னுகிட்டு. இதெல்லாம் நமக்கு பழக்கமான சத்தம் தான். இப்ப நான் ஒருத்தன் ஒழிஞ்சு போயிடுறதுனால உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? உங்கள நானும் ஒருத்தன் தான்ப்பா. உங்களுடைய உழைப்பினாலதான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? இந்த கூட்டத்துல இத்தனை பேர் இருக்கீங்களே, எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாரோ சொல்லி கொடுத்தா நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைக் பண்றீங்க. இதனால யாருக்கு என்னப்பா பிரயோஜனம்? முதலாளிக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறேன். அவர் பாட்டுக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. நாம தான் வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி போகணும். அங்க பசியோட அழுதுகிட்டு இருக்க நம்மளுடைய குழந்தைக்கும் பொஞ்சாதிக்கு யாருப்பா பதில் சொல்றது? சொல்லுவீங்களா? கம்பெனி மூடிட்டு போயிட்டார் முதலாளி, அதனால நாங்க வெறுங்கையோட வந்துட்டோம்னு சொன்னாக்க அவங்களுடைய பசி தீர்ந்து போயிடுமா? முதல்ல நம்மளுடைய கடமையை செய்யணும்ப்பா. கடமையை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும். கடமையை செய்யாம ஆபீஸ விட்டு எல்லாரும் வெளியே வந்து நின்னுகிட்டு இப்படி கூப்பாடு போட்டாக்க நம்மளுடைய கடமையை செஞ்சது ஆகாது. உங்களுடைய குறை என்னன்னு சொல்லுங்க. அதை நான் முதலாளி கிட்ட சொல்லி தீர்த்து வைக்கிறது முயற்சி பண்றேன். தோழர்களே, இனிப்பான பேச்சு கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். இவன் முதலாளியின் கைக்கூலி. இவன் பேச்சு நம்பாதீர்கள். சொன்னா நிறுத்தியா? ஐயா, நீங்க வந்த பிறகுதான் உண்மையிலே நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். எங்க மனது அநியாயமா கருத்து குழப்பம் உண்டாக்குறதே இந்த ஆளுதான். தெரியுமா எனக்கு? ஏன்னா 10 வருஷமா 20 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு போட்டுட்டு கணக்கு வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம முதலாளி முழிச்சுக்கிட்டு இருக்காருல்ல. இப்ப அவரை கணக்கு கேட்கறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்ல. இவர் தான் இந்த குழப்பம் உண்டாக்கி இருப்பாருங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன். எல்லாரும் போய் அமைதியா உட்கார்ந்து ஆபீஸ்ல வேலையை பாருங்க, போங்க. புதிய மேனேஜர் மோகன், புதிய மேனேஜர் மோகன். என்னப்பா சங்கர், உன்னுடைய நிலைமைக்கு மீறின வேலையெல்லாம் செய்யறிய? என்ன முதலாளி பைத்தியக்காரன் தானே? உன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல உன்னுடைய ஃப்ராட் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியா? பார் சங்கர், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்கிற 1,75,000 ரூபாய் கொண்டுட்டு வந்து இங்க வைக்கல, இம்மீடியட்டா உன்னை போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். போ. நாகப்பா, மோகன் உன்னை சுடும்படியா நீ நடந்துக்கணும். ஐயோ, அப்ப எங்கது? இது விளையாட்டு துப்பாக்கி. சத்தம் மட்டும்தான் வரும். இதோப்பா. உன்னுடைய துடிதுடிப்பை பார்த்து நீ உண்மையிலேயே செத்து போனதாக அவன் நினைக்கணும். அப்படி
மோசம் போச்சு. என்னடா நம்ம அப்பா பைத்தியம் இருக்குதா, அது சேகர் பைத்தியத்தை கதவை திறந்து வெளியில விடுச்சு. அஜிஜோ பைத்தியம் வெளியே போன ஆபத்தாச்சே. ராஜா நீ ஒரு கார்ல புறப்படு, நான் ஒரு கார்ல புறப்படுறேன். சேகர் எங்க இருந்தாலும் பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. ஸ்டார்ட் இமிடியட்லி. என்னடா ஒண்ணு நல்ல வேணும் நினைச்சா அது பின்னால போட கையிட்ட. ஐயோ கம்பெனில இருந்து 1,75,000 ரூபாய் நான் எடுத்தனா? ஆமா. என்னடா கையெழுத்து போடு. திரும்ப ஐயோ கத்தி எடுக்காத, கை குத்தாதா, குத்தாத, சுட்டுருவேன் சுட்டுருவேன். ஐயோ சுட்டுட்டேன் சுட்டுட்டேன். ஐயோ கொலை பண்ணிட்டேன். ஐயோ கொலை பண்ணிட்டேன். நான் என்ன செய்யறது? ஐயோ சுட்டுட்டேன். அதே நாகப்பா நான் செத்து போனதா நினைச்சு கதிகலங்கி ஓடிட்டாங்க. அவன் மாட்டி வைக்க இந்த லெட்டர் போதாது. போதாது. அவன் போலீஸ்ல அகப்படணும்னா உண்மையாவே நீ சாகணும். உனக்கு என் இதயபூர்வமான அனுதாபம். இன்ஸ்பெக்டர் சார், கணக்குகளை செக் பண்ண கிளார்க் மோகனுடைய திருட்டை கண்டுபிடிச்சிட்டான். அது வெளியாகாம இருக்கிறதுக்காகத்தான் அந்த குமஸ்தாவையே கொலை பண்ணிட்டான் சார். மோகனுடைய தகப்பனார் பேர் என்ன? சதாசிவம் பிள்ளை, பெரிய கடை வீதி, திருச்சி. ஸ்பீக்கிங். கொலையா? மோகன் ரங்கநாதன் கம்பெனியா? சதாசிவம் பிள்ளை, திருச்சி. ஹலோ, ஏவன் பிரிட்ஜ் ஸ்பீக்கிங். எஸ். கொலை பண்ணிட்டான் மோகனா? சதாசிவம் பிள்ளை. எஸ், ஆல் ரைட். வேற யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சா கூட என் பிள்ளை பயப்படுவானே ஐயா. அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றீங்களே ஐயா, தயவு செய்து அவனை விட்டுடுங்க ஐயா. ஆளே எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அதுக்குள்ள நீங்க விட்டுட சொல்லி கேக்குறீங்களேம்மா. சரி சார், அவருடைய போட்டோவை கொடுங்க. தேங்க்ஸ், நாங்க வரோம். அப்பா, அவர் கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். ஐயோ என்ன அது? பின்ன என்னப்பா, அவர் பைத்தியம் பிடிச்சவரு எங்கேயாவது ஓடிட்டு வர, வீட்டை சுத்தி 50 கூர்க்காவை போட்டு வைங்கன்னு சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? கரெக்ட் கரெக்ட். மோகனா, என்னப்பா இப்படி பண்ணிட்டு? என் மேல தப்பு இல்லைங்க. நாகப்ப என்ன கத்தியால குத்தத்துக்கு வந்தான். நான் தற்காப்புக்காக அவனை சுட வேண்டியதா போச்சு. நீங்க போயிடுங்க, சீக்கிரமா போயிடுங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும். போயிடுங்க மோகன். மீனா, மீனா, நான் இந்த நிலைமையிலையும் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? உன்னை பார்க்க, உன்னுடைய அன்பான மொழியை கேட்க. உன் பொன்னான வாயால என்ன போன்னு சொல்லாது மீனா. அப்புறம் நான் போயிட்டேன்னா திரும்பி மறுபடியும் உன்னை பார்க்க முடியுமோ? முடியும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மோகன். போலீஸா? மிஸ்டர் மோகன், உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இதோ சார், மோகனை கொண்டு வந்துட்டேன். திருச்சிராப்பள்ளியில இவங்க அப்பா கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்த போட்டோ சார் இது. கொண்டு போய் லாக்கப்ல வைங்க. சரி சார். நமஸ்காரம் சார். வாங்க, உங்களுக்கு தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன். மோகன் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க கொடுத்த போட்டோவுக்கும் அந்த ஆளுக்கு சம்பந்தமே இல்லையே சார். எங்க ஆளை காட்டுங்க பார்க்கலாம். இதானா பாருங்க. இவன் என் ஃப்ரெண்டு சன் இல்லையே, வேற ஏதாவது சதாசிவம் பிள்ளை மகனா இருக்கலாம். சரி, நான் வரேன். தேங்க்ஸ். அம்மா மாலதி, மாலதி. அப்பா, மோகனை பாத்தீங்களா? பாத்தம்மா, அவன் நம்ம மோகன் இல்ல, வேற யாரையும் ஒரு ஆளை பிடிச்சி உள்ள தள்ளி இருக்காங்க. அப்பாதுரை, அப்பாதுரை, என் புள்ள எங்கப்பா? உங்ககிட்ட வேலை கத்துக்க அனுப்பிச்சதுக்கு அவனை கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டியே. அடா ஏயா பத்திர, சும்மா உட்காரேன். அட உட்கார வேணாம், சொல்லப்பா. சொல்லட்டுமா? உன் பையன் கொலையும் பண்ணல, எங்கேயும் மாட்டிவும் இல்ல, எல்லாம் இந்த பத்திரிகைக்காரங்க பண்ண வேலை. உண்மையான கொலைக்காரன் ஆப்பிட்டான். அப்படியா?
நல்ல வேளை என் மயத்துல பால வார்த்தை அதானே. அப்ப என் புள்ள எங்க? அட சொல்லுங்கய்யா. கரெக்ட். சொல்லம்மா. நீங்களே சொல்லுங்கப்பா. ஐயோ, என்ன இப்படி முழிக்கிறீங்க? என் புள்ள எங்க? அது அவனுக்கு லேசா கிறுக்கு பிடிச்சிருந்தது. கிறுக்கா? நீ ஏன் பதற? கிறுக்கு பிடிக்கிறதெல்லாம் சகஜம் தானே. அட பாருங்களா, என் புள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டீங்களா? எங்க சேர்க்க விட்டான்? அதுக்குள்ள ஓடிட்டானா? அட நீ ஏன் சும்மா பதற? அதாவது பைத்தியக்காரங்க எல்லாம் ஓடுறது திரும்பி போறதெல்லாம் சகஜம் தானே. அட உன் சரகத்துல இடி விழ. Correct. நீங்க என்ன இந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு வாங்க புள்ளைய போய் தேடுவோம். சராஜம் எஸ்மா கும்பிடுறேன் சார், கொலையாரிய புடிச்சிட்டு வந்துட்டேன் சார். ஓ மோகன். சாமி எஸ்மா என் பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன், நான் மோகன் இல்ல சாமி, நான் தேசக்கார மோகன் சாமி. என்ன விட்டுருங்க சாமி, நான் கொலைகளை ஒண்ணு செய்ய மாட்டேன். இந்த ஆளை கூட லாக்கப்ல போடு. எஸ் சார். முடியா நான் போவையா தெரியும். சார், என்னப்பா அது? பலகார மோகனை புடிச்சிட்டு வந்தாச்சு. என்னப்பா அது ஒரே கன்ஃபியூஷனா போச்சு. என்ன சார், ஏற்கனவே சதாசிவம் பிள்ளை மகான் ஒருத்தன் உள்ள இருக்கான், நீங்க வேற 2 பேரை கொண்டாந்துருக்கீங்க. சரி சரி, உள்ள கொண்டு போய் லாக்கப்ல போடு. எஸ் சார். பரம்ப போட கைது. அடே என்ன ஆகாது அதிசயமாக்கிது. யோ நீ என்ன மாதிரி கிரியே? நீ கொலை பண்ணதுக்கு தானே நான் தூக்க சாகணும்? ஏண்டா சோமாரி டேய். அப்பா நீ கொஞ்சம் சும்மா இருப்பா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசுனீன்னா நான் இங்கே தூக்கு போட்டு செத்துருவேன். டேய் மோகா, டேய் பேசாட, நீ பல்லுக்கு வச்சுக்க, வெளியே வந்தா கம்னுடா. கொலை பண்ணிட்டு வர பேசுறடா நீ. கைது கைது. ஹலோ. ஓ இன்ஸ்பெக்டர் சாரா, என்ன சார் சமாச்சாரம்? 2 மோகனா? ஐயா ஐயோ, ஒரே மாதிரி இருக்காங்களா? சரி, வந்துட்டா. என்னப்பா இது ஒரே குழப்பமா இருக்கு? கரெக்ட், குழப்பமா தான் இருக்கு. வாப்பலாம். வாங்க சார், வாங்க சார். ஒரே மாதிரி 2 பேரை மோகன் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கரெக்ட், அதே கன்ஃபியூஷன் தான் இங்கே இருக்கு. வாங்க, அதுல யார் உங்க பையன் வந்து பாருங்க. வாங்க. யோ என்னய்யா முறைக்கிற நீ? மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு என்ன மாமியார் வீட்டுல போட்டு தட்டியா நீ? நீ மனுஷனாயா நீ? யோ நீ நல்லா இருப்பியா நீ? எனக்கு 4 குழந்தைங்க இரு. ஆமா ஏன்பா, செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்தவன் யாரு? நான் தான் மாமா. கரெக்ட். அப்ப நீ? யோ உனக்கு இட்லி தவாயா சொல்றது? உனக்கு நான் மோகன் இல்ல ரிக்ஷாக்கார மூக்கன்னு சொன்னேன், நம்புனியா நீ? ஏயா பைத்தக்காரன் சொல்லி வேற உயிரை வேற எடுத்துட்ட, உள்ள வேற கொண்டாட்டியா? நல்லா சரி ஏண்டி கைத நீ சாப்ப குட்டடி உள்ள வந்துடி பாத்தியா? ஏண்டி போயிட்டுக்கலாங்கடி குளிச்சா? அவர் ரொம்ப நல்லவருங்க, எஜமா. அவரை விட்டுடுங்க எஜமா. அவர் இப்படிதாங்க லப்பாதுப்பான்னு கத்துவாரு எஜமா. அவர் கையால் ஆகாது எஜமா. உங்க கால்ல வீண்டு கஞ்சி கேட்கிறேன் எஜமா. அவரை விட்டுடுங்க எஜமா. ஏயா ஒரு கிருத்தி சரி இவ்வளவு தம்பாதிக்க சாமி, இவன் கொலைக்காரி, இவளால தான் உள்ள வந்துட்டேன். செவன் பேச்சு நாளை வெளியே விடு. இப்பவாது குத்தி வந்துச்சான். கல்லு பிள்ளையாராட்டம். வா. நல்ல பிள்ளைய பெத்தப்போ. என்ன சுத்தம் மடத்தனமா இருக்கு. இவனா என் மகன்? கரெக்ட். அப்போ இவன் மகன் இல்லையா? சார் நான் மோகன் இல்ல சேகர்னு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் நம்பல சார். இப்ப உள்ள வர தள்ளிவிட்டீங்க என்ன. அட அயோக்கிய பயல. சும்மா இருக்க சார். அம்மா ஐயோ தம்பி மோகன் என் பிள்ளைய அவங்க அனுப்புனதுக்கு எப்படி இல்ல போட்டு வச்சிருக்கேன். அப்போ இவனா உன் மகன்? அப்படின்னா நீ அப்பா வீட்டுக்கு போகலையாப்பா? இல்லப்பா, எனக்கு பதிலா சேகர் அனுப்பிச்சப்பா. ஐயோ ஐயோ, நம்ம பரம்பரையில எல்லாரும் ரத்தத்தை கண்டாலே பயப்படுவாங்க. இப்படி கொலைகாரன்னு வந்து ஜெயில நிக்கிறேனா தம்பி? என்னம்மா பண்றது? என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொலை செய்ய வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஐயோ